கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 192வது வேத வினாவிடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் நான் வரவேற்கிறேன். உற்சாகமாக இந்த வேத வினாவிடை போட்டியிலே நீங்கள் கலந்து கொண்டு வருவதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் படிக்கப் போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு வேதாகமத்தின் பெயர்கள். இது கனெக்ஷன் போல, சரிங்களா? ஏற்கனவே நம்ம நடத்திருக்கிறோம். நமக்கு ஸ்க்ரீனில் படங்கள் தெரியும். அந்த படங்களை வைத்து நீங்கள் வேதத்தில் உள்ள பெயர்களை கண்டுபிடிக்க போகிறீர்கள், சரிங்களா? உங்களுக்கு நிகழ்ச்சிக்குள்ள ஒவ்வொரு கேள்விகளாக போகும்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரியும். வருகிற படங்களை வைத்து நீங்கள் வேதாகமத்தில் உள்ள ஒரு பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஓகே, முதலாவது கேள்வி சொல்லுவோமா? இப்பொழுது உங்களுக்கு திரையிலே ஒரு படம் காண்பிக்கப்படுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த திரையில் உள்ள படத்தை பார்த்து நீங்கள் வேதத்தில் உள்ள ஒரு பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். என்ன படத்தை பார்க்குறீங்க நீங்க? ஒரு கப்பு, இன்னொன்று லோன் அப்படின்னு எழுதியிருக்கு. ஒரு கப் இருப்பதை போலவும் அடுத்த ஒரு வார்த்தை எழுதியிருக்குது. இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு பெயரை வேதாகமத்திலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். பார்ப்போம் யார் கண்டுபிடிக்கன்னு பார்ப்போம். இந்த நாளின் கேள்விகள் அனைத்தும் ரொம்ப எளிதாக இருக்க போகிறது. நீங்கள் வேதாகமத்தில் உள்ள பெயர்களை தெரிந்து வைத்திருந்தால் நிச்சயமாக எளிதாக பதிலளித்து விட முடியும். இந்த 2 படங்களையும் கனெக்ட் பண்ணி ஒரு பெயரை நீங்கள் கண்டுபிடிக்கல பார்க்கலாம். அதாவது பால் குடிக்கிற கப்பு மாதிரி இருக்குது. அதுக்கு வேற என்ன சொல்லுவோம் நம்ம? அதுக்கப்புறம் அங்கே வார்த்தை என்ன எழுதியிருக்குது, 2ஐயும் கனெக்ட் பண்ணால் விடை வந்துடும். கண்டுபிடிச்சிங்களா? ரெண்டாவது என்ன வார்த்தை எழுதியிருக்குது? லோன், சரிங்களா? அப்போ கனெக்ட் பண்ணுங்க. விடை என்பது மக்லோன். மக்லோன் என்பது விடை, சரிங்களா? சில பேர் உடனடியாக சரியாக கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, இப்படி கனெக்ட் பண்ணி நம்ம ஒவ்வொரு பெயர்களையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்த கேள்வி. இப்போ பூக்களை பார்க்குறீங்க, அடுத்தது ஒரு படத்தை பார்க்குறீங்க, வால் இருக்குது. இதை வைத்து நீங்கள் ஒரு பெயரை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த 2 படத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு பெயரை கண்டுபிடிக்கணும். பார்ப்போம் யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். பூக்கள் நிறைய இருக்குது, அப்புறம் இங்க வாழை இருக்குது. என்ன பேரு? இதுக்கெல்லாம் நம்ம க்ளூ கொடுத்தோம்னா இன்னும் எளிதாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஏற்கனவே எளிய கேள்வி. ஓகே, விடை என்பது பூவாள். பூவாள். எகிப்தில் இருந்த அந்த மருத்துவச்சியை நம்ம பார்க்குறோம். மருத்துவச்சிகளில் ஒருத்தி பூவாள். ஓகே, 3வது கேள்வி சொல்லுவோமா? இப்போ திரையில நீங்க என்ன பார்க்குறீங்க? ஒரு ஈ இருக்கிறத பார்க்குறீங்க, அப்படித்தானே? முதல் படத்தில். 2வது படத்தில் என்ன பார்க்குறீங்க? இதை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதுக்கெல்லாம் க்ளூ கொடுத்தேன்னா உங்களுக்கு நீங்கள் யோசிக்க முடியாது. இந்த 2 படம், இந்த 2 படத்தையும் வச்சு வேதாகமத்தில் ஒரு பெயரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது 3வது கேள்வி. பழைய ஏற்பாட்டு நபருடைய பேரு. எளிய கேள்விதான். சரி, முதல்ல என்ன பார்க்குறீங்க? ஒரு ஈ உட்கார்ந்துருக்கு, அப்படித்தானே? 2வது அப்படியே சாக்கு முட்டையை கட்டி வச்சிருக்காங்க, அப்படித்தானே? அப்போ என்ன விடை? ஈசாக்கு. ஈசாக்கு என்பது விடையாக இருக்கிறது. ஓகே, இந்த நாளில் 4வது கேள்வி செல்வோம். ஓகே, இங்க என்ன பார்க்குறீங்க? முதலாவது நம்பரை பார்க்குறீங்க, 2வது ஒரு பாறையை பார்க்குறீங்க, சரிங்களா? இதை வைத்து ஒரு வேதாகம பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருப்பது போல தெரியும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஒரு நம்பர், அது வேற லாங்குவேஜில் அந்த நம்பரை நீங்கள் போட்டு பார்க்கணும், சரிங்களா? தமிழில் 7, இங்கே வேற லாங்குவேஜில் போட்டு அதோட இந்த பாறைக்கு ஆங்கிலத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த விடை வந்துடும். 7 என்பதை இன்னொரு லாங்குவேஜ்லையும், அந்த பாறை என்பதை இன்னொரு லாங்குவேஜ்லையும் நீங்கள் சொல்லும் பொழுது கரெக்டாக விடை வந்துடும். 7 என்பதற்கு இந்தியில் என்ன சொல்லுவாங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா? 7க்கு இந்தியில் என்னதும் அதை கண்டுபிடிச்சி, இந்த பாறைக்கு ஆங்கிலத்தில் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி 2ஐயும் இணைச்சிங்கன்னா ஒரு பேர் வரும், வேதாகம பேர்.
சில பேருக்கு தான் ஹிந்தி தெரியும். ஆனால் ட்ரை பண்ணுங்க, நீங்க கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்துடும். 7க்கு என்ன? சாத். 1 2 3 4 5 6 7. சாத் என்பது 7. சரிங்களா? இங்க பாறைக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? ராக். சாத் ராக். விடை என்ன? சாத்ராக் என்பது விடை. அந்த 3 பேர்கள், பாபிலோனுக்கு அடிமையாய் சென்ற தானியேலுடைய நண்பர்கள் 3 பேர்ல ஒருத்தர். இது பாபிலோனிய பேர். சாத்ராக் என்பது விடை. ஓகே, 5வது கேள்வி செல்வோம். இங்க 3 படங்களை பாக்குறீங்க. இந்த 3 படங்களை வைத்து வேதாகம வார்த்தை ஒன்றை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இது பெயர் கிடையாது, வேதாகம வார்த்தை. சரிங்களா? முதல்ல ஒரு கை காமிக்கிறது போல அனுபவம், அதனுடைய செய்கையினுடைய அர்த்தத்தை நீங்க புரிந்து கொண்டு, அடுத்து 2வது இருக்கிற அந்த படத்தை கனெக்ட் பண்ணுங்க. அதோட அதுக்கப்புறம் 3வது இருக்கிற படம் நமக்கு தெரியும், அது மான். சரிங்களா? 3வது இருக்கிற படம் மான். இப்போ முதல்ல குறிக்கிற அந்த படத்தினுடைய அர்த்தம், 2வது இருக்கிற பொருள், 3வது இருக்கிற ஒரு விலங்கு. இந்த 3ஐயும் சேர்த்தா வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தை வரும். ரொம்ப எளிய கேள்விதான். சரிங்களா? சங்கீதம் 1ல இந்த வார்த்தை வரும். நிறைய இடங்கள்ல இந்த வார்த்தை வரும். நீதி சங்கீதம் 1 மாத்திரம் இல்ல, நிறைய இடங்கள்ல என்ன செய்யும்? இந்த பெயர் வரும். நிறைய இடங்கள்ல இந்த பெயர் வருவதை நம்ம பார்க்கிறோம். முதல்ல கை காமிக்க என்ன காமிக்கிறாரு? நீ. சரிங்களா? 2வது என்ன இருக்கு? தீ. 3வது மான். அப்ப விடை என்ன? நீதிமான் என்பது விடை. நீதிமான் என்பது விடை. 6வது கேள்வி செல்வோமா? ஓகே, இங்கே நம்ம திரையில ஒரு படத்தை பார்க்கிறோம். இதுலயும் ஒரு 3 படங்கள் இருக்குது. சரிங்களா? இது ஒரு நபருடைய பெயர். ஒரு நபருடைய பெயர், பழைய ஏற்பாட்டு நபருடைய ஒரு பெயர். முதல் படத்துல என்ன பார்க்கிறோம்? கிவ் என்று எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். 2வது படத்துல WE V என்று எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். 3வது படத்தினுடைய அதனுடைய செயல்முறை என்ன என்பதை நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த 3ஐயும் சேர்ப்பீர்கள் என்றால் வேதத்தில் ஒரு பெயர் கிடைக்கும். யார் கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். கிவ் என்று சொன்னால் நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? அதை கண்டுபிடிங்க. வி. அடுத்தது 3வது படத்தினுடைய அந்த செயல்முறை. கிவ் என்ன சொல்லுவோம்? தா. சரிங்களா? தா என்று கேட்கும் பொழுது கிவ். சரி, 2வது வி இருக்குது. 3வது என்ன செய்கை? துப்போது போல, தூ அப்படின்னு துப்போல. அப்போ விடை தாவீது என்பது விடை. என்னது? தாவீது என்பது விடை. ஓகே, இந்த நாளின் 7வது கேள்வி செல்வோம். இதுல முதல்ல ஆங்கில வார்த்தைகளை பார்க்கிறோம். இந்த படத்துல 2வது என்ன இருக்குது? ஏற்கனவே வந்த படம் வாள் இருக்குது. அப்படின்னா நீங்க கனெக்ட் பண்ணுங்க. எப்படி கனெக்ட் பண்ணலாம்? ஏற்கனவே பூவாள் அப்படின்னு பார்த்தோம். இதுல என்ன சொல்லலாம்? அதே வகையில் வருகிற ஒரு பெயர். இந்த 3 எழுத்துக்கள்ல ஒன்றை கனெக்ட் பண்ணுங்க. கண்டுபிடிச்சிங்க தானே? எளிதாக கண்டுபிடிச்சிட்டீங்க. விடை என்பது ஏவாள். ஏவாள். முதல் படத்துல ஏ இருக்கிறது, 2வது படத்துல வாள் இருக்கிறது. ஏவாள் என்பது விடை. அடுத்த கேள்வி சொல்லுவோமா? சரி, இங்க ஒரு படத்தை பாக்குறீங்க, ஒரு கேள்விக்குறியை பாக்குறீங்க. அப்படின்னா என்ன? முதல் படத்துல பாதி பேர் இருக்கும், அடுத்த பாதியை நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுல என்ன பாக்குறோம்? இந்த படத்துல, முதல் படத்துல கோழி குண்டு இருக்குது. அப்படித்தானே? கோழி குண்டு இருக்குது. அந்த கோழி குண்டை வச்சு நீங்க கனெக்ட் பண்ணுங்களேன். அடுத்த பாதி வார்த்தை என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு. என்ன? ஈஸி தானே? விடை என்பது கோலியாத். கோலியாத். முதல் படத்துல கோலி இருக்குது, அடுத்த பாதி பேர் யாத். சரிங்களா? ஓகே ஓகே, அடுத்த கேள்வி செல்வோம். அதே போல பாதி பேரை நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பாதி பேருக்கு படத்துல இருக்கு. கேள்விக்குறி பன். சரிங்களா? பன் இருக்குது. அந்த பண்ணை பார்த்தோன்னே அடுத்த பாதியை வைத்து நீங்க கண்டுபிடிக்கலாம். பார்க்கலாம் ஒரு பேரை. என்ன பேரு? கோத்திரங்கள் ஒருத்தர், 12 பேர். அதுல ஒருத்தர் யாரு?
ரொம்ப எளிய கேள்விதான். வேற நிறைய பேர்கள் இருக்கலாம். அப்படி இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? பதில் கொடுங்க. கமெண்ட்ல பதில் கொடுங்க. நீங்க எவ்வளவு யோசிக்கிறீங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு விடையை சொல்றேன். விடை என்பது ரூபன். ரூபன் என்பது விடையாக இருக்கிறது. அடுத்த கேள்வி சொல்லுவோமா? ஓகே. இங்கே அதே போல பாதி பெயர். கடைசி பாதி படத்துல இருக்குது. முதல் பாதி நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸியான கேள்விதான். ரொம்ப குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வேதாகமத்துல நிறைய பெயர்கள் இருக்குது. கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த படத்துல என்ன பார்க்குறீங்க? கார். முதல் பாதி என்ன? இசக்கார். இசக்கார் என்பது விடை. வேற பேர்கள் இருந்தா நீங்க என்ன செய்யுங்க? கமெண்ட்ல தெரிவிங்க. அடுத்த கேள்வி சொல்லுவோமா? சரி, இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? வார்த்தை சொல்லிட்டேன்னு அதுதான் பேரு, அதனால நான் சொல்ல மாட்டேன். கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த படத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு பரீட்சையில தேர்ச்சி பெற்ற ஒரு மதிப்பெண்களை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அதை நம்ம என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? மார்க். இப்போ மார்க் என்பது பதிலாக இருக்கிறது. மார்க் என்பது பதிலாக இருக்கிறது. ஓகே, அடுத்த கேள்வி சொல்லுவோம். இது ஒரு முக்கியமான பேர் வேதாகமத்துல. முதல் படத்துல என்ன எழுதியிருக்குங்கிறதையும் ரெண்டாவது படத்துல அவங்களுடைய செய்கையும் நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க ஒரு பெயரை கண்டுபிடிக்கலாம். ஒரு பிரபலமான ஒரு பெயர் தான் இது. ரொம்ப குழம்ப வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம உடனடியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நோ என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அடுத்து என்ன எழுதப்பட்டிருக்குது? அதில் வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது பார்க்குறோம். கம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? வா. அப்போ நோ வா என்பது விடை. நோவா. ஓகே, ஈஸியாக தானே இருக்கு கொஸ்டின்லாம். இதே போல நீங்க என்ன செய்யுங்க? அநேக பெயர்களை கண்டுபிடிங்க. புதுசா நீங்க ஒரு படங்களை போட்டோ அல்லது வார்த்தைகளை வச்சோ நீங்க என்ன செய்யலாம்? புதுசா பெயர்களை கண்டுபிடிக்கலாம். ஓகே, அடுத்த கேள்விக்கு நம்ம சொல்லுவோம். இங்க ஒரு 2 படத்தை நீங்க பாக்குறீங்க. இது ஒரு ஊரு. சரிங்களா? இது ஒரு ஊரு. நீங்க கண்டுபிடிக்கணும். முதல்ல சி என்று எழுதப்பட்டிருக்குது பார்க்கறது மாதிரி. அடுத்தது ஒரு சிம்பல் கொடுக்கப்பட்டிருக்குது, ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஈஸியான பதில் தான் இது. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பார்க்கறது மாதிரி சி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது அந்த படம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தனாலும் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விடை கிடைத்து விடும். கண்டுபிடிச்சிங்களா? விடை என்பது சீகேம். சீகேம் என்பது விடை. இந்த 2 கேள்விகள் இருக்குது. அடுத்ததுல உங்களுக்கு படம் வருகிறது. பாதி பெயரை நீங்க கண்டுபிடிக்கணும். பாதி பெயர் அந்த படத்துல இருக்குது. சரிங்களா? முதல் பாதி பெயர்ல கேள்விக்குறி இருக்குது. அடுத்த ஒரு படம் இருக்குது. அந்த படத்துல என்ன தெரியுது? அந்த படத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தெரியுது? நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் கட்டுக்கட்டா அடுக்கி வச்சிருக்காங்க. அப்போ அதை வச்சு ஒரு வார்த்தை, அதில் கூட முதல் பாதியை நீங்க ஒன்று சேர்க்க முடியுது. அப்படி சேர்க்கும் பொழுது ஒரு பெயர் வருவதை நம்ம பார்க்கலாம். என்ன பேரு? யோசிங்க, நல்லா யோசிங்க. சரி, விடை என்பது மார்த்தாள். பேப்பர் என்றால் தாள். சரிங்களா? நீங்க உள்தாள்னு சொல்லலாம். இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. நீங்க யோசித்து என்ன செய்யலாம்? பதிலளிக்கலாம். விடை என்பது மார்த்தாள். ஓகே, இந்த நாளின் கடைசி கேள்விக்கு நம்ம வந்துவிட்டோம். கடைசி கேள்வி. இங்க 2 படம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த 2 படத்தை வைத்து வேதாகமத்தில் ஒரு பெயர். முதல் படத்தினுடைய அந்த செய்கை அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத வார்த்தையால சொல்லுங்க. அடுத்து 2வது படத்துல உங்களுக்கு ஒரு படம் இருக்குது. அது என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு விடை கிடைத்துவிடும். என்ன பேரு? முதல் ஆண் வாய் பிளந்திருக்காங்க. 2வது கையில போடுற ஒரு காப்பு. அப்போ விடை என்ன? ஆகாப் என்பது விடையாக இருக்கிறது. ஆகாப் என்பது விடை. ஓகே, வேதாகமத்தில் உள்ள பெயர்கள் அப்படிங்கிற தலைப்புல
இந்த 192வது வேத வினாடி நிகழ்ச்சி நம்ம நடத்தினோம். இதில் உற்சாகமாக நீங்கள் பங்கு பெற்றீர்கள். ஒருவேளை கர்த்தர் சித்தமானால் இதில் ஒரு 2வது பார்ட் நடத்தலாம். ஏன்னா நிறைய பேர்கள் வேதாந்தத்தில் இருக்குது. கடவுள் சித்தமான அதை நம்ம நடத்துவோம். கூடுமான வரைக்கும் நம்ம புதுசாக நம்ம நிகழ்ச்சி நடத்துவோம். அப்போ தான் கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேர் நீங்கள் உற்சாகமாக பங்கு பெறுறீங்க. நீங்கள் சில பேர் சொன்னீங்க, நாங்கள் இதை வச்சு எங்கள் சர்ச்சில் நாங்கள் நடத்துகிறோம், குயிஸ் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னீங்க. அதை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் நிறைய நான் இப்போது இது வரைக்கும் 191 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இது 192வது வேத வினாடி பகுதி. நிறைய பேர் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. எல்லாமே புதுசாக இருக்கும். தயவுசெய்து ஒருவேளை பார்க்கல அப்படின்னு சொன்னால் திரும்ப நம்முடைய ஆரம்பத்திலிருந்து நீங்கள் நம்முடைய சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் எப்போ நான் வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒவ்வொரு வேத வினாடி பகுதியும் புதுசாக தான் இருக்கும். என்ன, நான் யோசித்து உட்காந்து ரிப்பீட் ஆகாமல் நான் நினச்சிறேன் இந்த காரியத்தை நான் வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆகவே எல்லாமே உங்களுக்கு புதுமையாக தான் இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சர்ச்சில் சின்ன பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கிற டீச்சராக இருக்கலாம், அல்லது வந்து யூத் லீடராக இருக்கலாம். நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சகோதரன் சகோதரி, உங்கள் சர்ச்சில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஷேர் பண்ணும்பொழுது அவங்களும் இதை வந்து புரிந்து கொள்வதற்கு, வேதாகமத்தை படிப்பதற்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். அதனால் இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பிற்காக நன்றி. இன்னும் நீங்கள் எவ்வளோ உற்சாகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயமாக நானும் ஆண்டோடைய கிருபையினால் நிறைய யோசித்து இன்னும் அநேக வேத வினாடி நிகழ்ச்சிகளை நம்ம நடத்துவோம். இதில் கலந்து கொள்கிற பிள்ளைகள் கர்த்தர் சித்தமான ஒரு நாளை நம்ம சந்திப்போம் முகமுகமாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லோருக்கும் நன்றி. வணக்கம்.